தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, எனக்கு அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். இதை செய்யறதுக்கு தான் கங்கனை கட்டினு என்கிட்ட இருக்கிறாரு அவர் தேவன். ஆமென். வைராக்கிய வாஞ்ச பரிசுத்த ஆவியானவரை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? வைராக்கிய வாஞ்ச நம்மளுக்குள்ள இருக்கிறாங்க. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மளுக்குள்ள சத்தம் போடுறாங்க. இது ரெண்டு வார்த்தையும் என்னத்தை காட்டுது? பயங்கரமான எக்ஸ்ட்ரீமை காட்டுது. வைராக்கிய வாஞ்ச அது வேற, பெருமூச்சு. பெருமூச்சு எப்போ விடுவோம் தெரியுமா? பெரிய இழப்பு, எதனா ஒண்ணு நம்மளை இழந்ததை மறுபடியும் நினைக்கும் போது நம்மளை அறியாமையே வரும். அப்படியோ அப்புறமா எதனா ஒண்ணு ரொம்ப அழுத்தி இருக்கும் போது அப்படின்னு வரும். அது ஏன்? அது எதை நம்ம காட்டுது? தாங்க முடியாத ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானது, நம்மளுக்கு ரொம்ப நம்மளை விட்டு போகாதது போச்சுன்னா தான் அந்த இது வரும். எப்போ பாரு எங்கள் அம்மா இறந்த அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் என்னை அறியாமையே எனக்கு வந்து அந்த மோகன் டயபிட்டிஸை போகும்போது நான் அந்த இடத்துல வந்து அந்த இடத்த எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, அந்த பேர் ஞாபகம், அந்த பேரோ அந்த இடமும் ஞாபகம் வந்துச்சுன்னா என்னை அறியாமையே வரும் அந்த பெருமூச்சு. நான் இன்ன வரைக்கும் நான் அதை வந்து நான் உணர்றேன். நான் நினைக்க மாட்டேன், அந்த பெருமூச்சு வந்துட்டு பேர் நினைப்பேன், என்னடா இது வந்துனே இருக்குது அப்படி வரும். என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, வாழ்க்கையில நான் உன்னை எப்படி சிருஷ்டித்தனோ, நான் எப்படி உன்னை உண்டாக்கணும் உருவாக்கணும், நான் உன்னை குறித்து எப்படியெல்லாம் எதிர்பார்த்துருக்கிறேனோ அதெல்லாம் வர வரைக்கும் உன் வாழ்க்கையில நான் வந்து வைராக்கிய வாஞ்சா நான் இருப்பேன். இருந்து அதை வர வரைக்கும் நான் விடவே மாட்டேன் உன்ன வைராக்கிய வாஞ்ச. நீங்க என்னத்தான் வந்து மல்லு கட்டின்னு நான் ஆண்டை விட்டு போயிடுவேன், அப்படி போனா இப்படி போனோம். ஆல்ரெடி நான் சில விஷயம் நான் சொல்றேன், முக்கியமான ஒன்று சொல்லிட்டு முடிக்கணும். அப்படி போ இப்படி போ, நான் இப்படி இருக்கிறேன்னு, ஐயோ நான் என் கேரக்டர் இப்படி இருக்குது, ரொம்ப மோசமா இருக்கிறேன். அம்மா நீ சப்பம்மா, ஆண்டவருக்கு முன்னாடி உன்னை விட உன் ஆழ்த்துவத்தை விட அவருடைய ஆழ்த்துவம் வைராக்கிய வாஞ்ச பயங்கரமானது. அவருடைய பெருமூச்சு பயங்கரமானது. உனக்கு நன்மையை செய்யும்படிக்கு அவர் வைராக்கிய வாஞ்சாகிறார். உனக்கு கொடுக்காம யாருடைய செல்லம் நான் கொடுப்பேன்? யாருடா செல்லம் கொடுப்பேன்? உனக்காக என்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்கிறேன்னா மற்றது எல்லாத்தையும் அசால்ட் பண்ணிட்டு போவேன். ஆமென்.